கடலுக்கு சென்று கரை திரும்பிய காரைக்கால் மீனவர்கள் மீன்கள் கிடைத்தும் டீசல் விலை உயர்வால் போதிய லாபம் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். காரைக்காலில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடந்த 14ஆம் தேதி கடலுக்கு சென்றனர். ஆழ்கடலில் மீன்பிடித்த 200க்கும் மேற்பட்ட படகுகள் அதிகாலை காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திற்கு கரை திரும்பினர். பிடித்து வந்த மீன்கள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் டீசல் விலை உயர்வால் போதிய லாபம் கிடைக்கவில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். டீசல் மானியத்தை உயர்த்தி வழங்கவும், காரைக்கால் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணிகளை உடனடியாக தொடங்கவும் அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலம் முடிஞ்சு கடலுக்கு மீனவர்கள் சென்ற காரணத்தினால் எங்களுக்கு மீன் வரத்து அதிகமாக கிடைக்காத காரணம் ஒன்று. மேலும் எங்களுக்கு டீசல் விலை ஒரு காரணமாக இருக்கிற காரணத்தினால் தொழில் சரியான பாடு இல்லாதனால எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு மானிய விலையில் டீசல் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு மீனவர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். தடைக்காலம் முடிந்து எங்களுடைய காரை மாவட்ட மீனவ மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட தொழிலுக்கு போனாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லை, சுமாராக தான் தொழில் இருக்கிறது. இப்போ இன்னைக்கு டீசல் விலை ஏற்றத்தினால நிறைய இன்னைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அரசாங்கம் இப்போ மீன்பிடி தொழிலை இன்னைக்கு மக்களுக்கு ஒரு முக்கிய உணவாக இருக்கிறது, ஒரு இயற்கை உணவு. அதனால இந்த டீசலுக்கு மானியத்தை இன்னும் கூடுதலாக அரசாங்கம் பரிசீலனை பண்ணி டீசல் மானியத்தை கொஞ்சம் எங்களுக்கு கூடுதலாக கொடுக்கணும். அப்போ தான் இந்த தொழிலை இன்னைக்கு செய்ய முடியும். இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு டீசல் ஏற ஏற தொழில் ரொம்ப பாதிக்கப்படுது. மீனவர்கள் ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளாளாகிறாங்க. அரசு இதை பரிசீலனை பண்ணி செய்யணும்.